வணக்கம். என் பெயர் சுவாமி சுந்தர். எனது சொந்த ஊரானது சிதம்பரம். சிதம்பரத்தில் தான் இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாடி ஜோதிடம் அப்படின்றது என்னுடைய பாரம்பரிய தொழிலானது. பாரம்பரிய தொழில்ன்றது எனக்கு முன்பு உள்ளவங்க, எங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு சில பேர் எனக்கு முன்பு உள்ளவங்க, அப்பா, தாத்தா, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க, இப்படி பாரம்பரியமாக ஒவ்வொருத்தவங்களாக இந்த தொழிலை செய்து வரோம். இந்த தொழில் எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்காது. சில பேர் கற்றுக்கொள்ள விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர், 5 பேருக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்புகள், கடவுளுடைய அனுகிரகங்கள் கிடைச்சி இந்த தொழிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. குடும்பத்திலே நிறைய பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் 2 பேர் தான் இந்த தொழில் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு கிடைச்சதுனால இந்த தொழிலை செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாடி ஜோதிடன்றது, இந்த ஓலைச்சுவடிகள்லாம் சித்தர்களாலும் முனிவர்களாலும் தன்னுடைய ஞான திருஷ்டினால தவம் இருந்து அடுத்து வரக்கூடிய பிறப்புகளுக்கு, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த ஜென்மத்தில், அடுத்தடுத்த பிறவியில் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த குழந்தை இந்த நேரத்தில் இந்த தேதியில் பிறக்கும் அப்படின்றது மனக்கணிப்பு, அதாவது ஞான திருஷ்டினால கடவுளுடைய அனுகிரகங்கள் அவங்களுக்கு கிடைச்சி அந்த இறையருளால் அவங்க எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள். அது இந்த காலகட்டம் வரைக்கும் அது எப்படி இருக்கு, பாதுகாக்கப்படுது அப்படின்னா, இது பாரம்பரியமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறதுனால ஒரு ஓலையினுடைய ஆயுள் காலம் 200 வருடம். அந்த 200 வருடம் அப்படின்னும் போது அது நெருங்கக்கூடிய காலகட்டங்களில் அதனுடைய அந்த அடையாளங்கள் தெரியும். அது வீணா போகுது, அந்த ஓலைச்சுவடி சரியில்லை அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது, அந்த ஓலையை தொட்டு பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் தெரியும். அப்போ அந்த மூலிகை எண்ணெய்கள்லாம் அதுக்கு தரமான, அதை புதுப்பிக்கக்கூடிய சில திடமான ஆயில்லாம் இருக்கு. அதை அதில் பூசுறதுனால அது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு 200 வருஷம், இன்னும் கொஞ்சம் அதிக காலகட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த நாடி ஜோதிடத்தில் இந்த ஓலைச்சுவடி தேடி எடுக்கப்படுறது எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம போகும். சில பேருக்கு சிறு வயதிலே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு 10 முதல் 16 வயதிலிருந்து 30 வயதுக்கு இடையில சில பேர் கல்வி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பாங்க. சில பேர் 50 வயது வரைக்கும் கடந்து 50 வயதுக்கு அப்புறம் என்னுடைய காலகட்டத்தில் கஷ்டங்கள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, நான் இன்னும் கஷ்டப்படுறேன், உடல்நல சரியில்லைன்ற மாதிரி வருவாங்க. அடுத்தது 60 வயதுக்கு அப்புறம் இந்த வயதான காலகட்டத்தில் அந்த 70 வயசு வரைக்கும் வாழ்ந்த பிறகும் இந்த ஓலைச்சுவடியை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த பாக்கியங்கள் எப்பப்போ எந்தெந்த வயதில் கிடைக்குதோ அதுதான் அந்த நாடி ஜோதிடத்தினுடைய ஒரு பாக்கியம், கிடைக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி கிடைக்கக்கூடிய பாக்கியம்னு சொல்கிறது. சில பேருக்கு கிடைப்பதிலேயே சில தடைகள் இருக்கும். அதாவது பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஒரு வாரம் தாமதம் ஏற்படும். முதல் நாள் நினைப்பாங்க, மறுநாள் வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில தாமதங்கள் ஏற்படும். சில பேர் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், மனசில் தோன்றும், ஆனால் அதை நேரடியாக போய் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பாக்கியங்களும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கவுங்களுடைய விதி பிராப்தம் எப்போ இருக்கோ அது கடவுளுடைய அனுகிரகத்தினால கிடைக்க வேண்டிய ஒரு பிராப்தம் இது. இப்போ இது தெய்வத்துக்கு ஈடான ஒரு ஜோதிடமாக சொல்லலாம், இது ஒரு ஓலைச்சுவடியாக சொல்லலாம். தெய்வத்துக்கு ஈடாதுன்னது அப்படின்னா, அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் என்னைக்கு இருக்கோ அதுதான் உங்களுக்கு அதன் பிறகு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பலாபலன் அப்படின்றது. அதே மாதிரி சில பேர் கஷ்டப்படும் பொழுது தெரிஞ்சுப்பாங்க, நல்லா இருக்கும் பொழுதும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதுவும் ஒரு பாக்கியம்தான். நல்லா இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓலைச்சுவடிகளை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த நன்மைகளை தெரிஞ்சுக்கணுன்றது இருக்குது. கஷ்டப்படுறவங்க இந்த கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வேறு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா, இதுக்கு மேலேயும் அதிகம் கஷ்டம் வருதா அப்படின்ற ஒரு வழிகாட்டியாகவும் இந்த ஓலைச்சுவடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.